ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விக்கீஸ் பிரியாணி. இந்த விக்கீஸ் பிரியாணி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் ஆப்போசிட் தான் இந்த விக்கீஸ் பிரியாணி அமைஞ்சிருக்கு. இந்த விக்கீஸ் பிரியாணியுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவை சாய் ஃபுட்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் இது இயங்கிட்டு இருக்குது. இந்த விக்கீஸ் பிரியாணி எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். இது என்ன ரோட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துடிலூர் டு சரவணம்பட்டி ரோட்டில் தான் இந்த விக்கீஸ் பிரியாணி அமைஞ்சிருக்கு. க்ளோஸ் வாங்க. இந்த விக்கீஸ் பிரியாணி டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. கைதி படத்தில் வந்து கார்த்தி வந்துட்டு சாப்பிட்ற ஒரு ஸ்டைலில் இந்த பிரியாணி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. கீழே வடிவேலுடைய போஸ்டர் கூட வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போதே எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு டெலிசியஸாக கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ நம்ம இந்த ஹோட்டலில் வந்து ரிவ்யூ பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வியூவர்ஸ், இங்கே கஸ்டமர் ஒருத்தர் சாப்பிட்ருக்காரு. எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சொல்லுங்கள் சார். சார் உங்கள் பேருங்க? என் பேர் வந்து முனிராஜுங்க. சார் இங்கே என்ன பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? பிரியாணி நல்லா இருக்குங்க சார். ஓகேங்க, சாப்பிட்லாங்களா? சாப்பிடலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் உங்கள் நேம் சார்? கிருஷ்ணகுமார். சார் இங்கே நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? சிக்கன் பிரியாணி. டேஸ்ட்டெல்லாம் எப்படி சார் இருக்குது? டேஸ்ட் சூப்பராக இருக்குது சார். என்ன காஸ்ட்டு கொடுத்துட்ருக்காரு? காஸ்ட்டு கம்மி தான், ஆனால் இருந்த கம்மி விலைக்கு சூப்பராக பண்ணுறாரு. நல்லா பண்ணுறாரு. வியூவர்ஸ், இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே 40 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறாரு. அதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். 40 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணிங்கிறது ரொம்ப ரேரு தாங்க. இங்கே வந்து அவர் 40 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறாரு. அது ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். வியூவர்ஸ், கோவை சாய் ஃபுட்ஸ் விக்கீஸ் பிரியாணியுடைய ஓனர் இருக்கார். அவர்கிட்ட எந்த மாதிரி டிஷ்ஷஸ் கொடுத்துட்ருக்காரு, 40 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறாரு. அது எப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சார் வணக்கம். சார் உங்கள் நேம்? என் நேம் விக்கி, விக்னேஷ் ஃபுல் நேம். விக்கின்னு எல்லோரும் கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக நான் ப்ரொஃபஷ்னல் வந்து மியூசிஷியன், என்னோடய கிட்டாரிஸ்ட் அண்ட் சிங்கரு. படித்ததெல்லாம் மியூசிக் காலேஜ். நம்ம சொந்த ஊர் பார்த்திங்கன்னா ராம்நாடு டிஸ்ட்ரிக்கு. அப்புறம் நான் வளர்ந்தது படித்ததெல்லாம் பட்டுக்கோட்டை. அதுக்கப்புறம் நம்ம 10th அப்படியே கோயம்புத்தூர் வந்துட்டோம். அப்பா வந்து வாத்தியார், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாத்தியார், இங்கிலீஷ் லிட்ரேச்சரு. அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங். சார் இப்போது நீங்கள் நம்ம விக்கீஸ் பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ மாதங்கள் ஆச்சு? இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது. நம்ம போத்தனூரில் அங்கே தள்ளுவண்டியில் கடை வச்சுருந்தோம். அங்கேருந்து நம்ம இங்கே கிளாஸ் ஓப்பன் பண்ணுறதுனால இங்கே வந்திருந்தோம், துடியலூர் வந்திருந்தோம். சரி, இந்த லாக்டவுன் பீரியடில் இன்கம்க்கு சோர்ஸ் இல்லை. ஸ்டூடெண்ட்டெல்லாம் எல்லோரும் அவங்க வீட்டில் பயந்தாங்க ரொம்ப அனுப்புறதுக்கு இந்த டைமில், பேண்டமிக் டைமில். ஸோ நான் சரி இந்த டைமில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சோர்ஸுக்கு, இன்கம்க்கு. அதுக்காண்டி ஒரு ஷாப் வைக்கலாம். ரொம்ப நாள் ஷாப் வைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர ஆம்பிஷன் மாதிரி அது. சரின்னா கடவுளாக பார்த்து டக்குன்னு நம்மள்ட்ட இருந்த அமௌண்ட்டு அது இதுன்னு பண்ணி சரி ஒரு ஷாப் வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பனிமடையில் ரொம்ப அடைஞ்சிருக்கோம் ஷாப்புக்காண்டி. இங்கே போத்தனூர்லேயும் சரி கடை வைக்கிறப்ப அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கல. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கடை கிடைக்கிறது கரெக்டாக ஓரளவுக்கு நம்ம மெயினில் இருக்கிறதுக்கு. அப்படியே போக 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 ஒரு துடியலூரில் பன்னிமடைன்னு ஒரு ஏரியாவில் ஒரு ஷாப் ஒன்று கிடச்சிது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அமையலை, நம்மளோட பிரியாணியோட இது தெரியல அங்கே. ஆக்சுவலாக அங்கே வந்து அப்படியே பிஸ்னஸ் டல்லாக போயிட்டு இருந்தது. ஏரியாவில் கடைசி ஏரியா நம்ம கோவை சாய் ஃபுட்ஸ் விக்கீஸ் பிரியாணி, இந்த டைட்டில் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக எங்கள் அம்மா தான், தெய்வம் தான் வச்சது. சாய்ராம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு நம்பிக்கை. சரி சாயோட பேர்லேயே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிராண்டாக கொண்டு போயிட்டோம். எது பண்ணாலும் கோவை சாய் ஃபுட்ஸ் அதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறோம். அந்த பிரியாணின்னு வரும்போது சரி நம்ம பேர்லேயே பிரியாணியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமாம், நம்மளுக்கு ஃபுல்லாக இது வந்து ஒரு பெரிய பிராண்டாக கொண்டு போகிறது தான் நம்ம தாட்டு. அது பிரியாணி பண்ணாலும் சரி, ஒரு சோப்பு தயாரித்தாலும் சரி, ஃபுட் ஐட்டம் எது தயாரித்தாலும் சரி, கோவை சாய்ங்கிறது மெயின் பிராண்டு. ஓகே சார், இப்போ இங்கே நம்ம கோவை சாய் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 40 ரூபாய்க்கு எப்படி உங்களால் கொடுக்க முடியுது? ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்ல போனால் சார், எவ்வளோ பேரோ சாப்பிட இது இல்லாமல் இருக்காங்க. 20 ரூபாய் வச்சுட்டு கூட நம்மளுக்கு சாப்பிட எந்த இடத்துலையும் இப்போ சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்ம கடைக்கு வந்தால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ கேட்டுக்குவேன் நான்,
நம்ம இந்த ஒரு ரேட்டு சொன்னோன்னா அவ்வளோதுங்களா ஆனால் கம்மியாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி நான் அந்த 40 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். அது பரவாயில்ல, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சார் இப்போ அந்த 40 ரூபா பிரியாணியில் பீசஸ் வந்துட்டு எவ்வளோ பீசஸ் வைக்கிறீங்க? ஒரு பெரிய பீஸாக இருந்தால் 1 இருக்கும், சின்ன பீஸாக இருந்தால் ஒரு 2 பீஸ் வரும். ஓரளவுக்கு ஒரு ஆஃப் பிரியாணிக்கு மேலே இருக்கும் சாப்பிட்றது. சூப்பர் சார். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்து எங்கேயுமே வந்து கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. ரைஸில் தான் பண்ணுறேன் மெயினாக. ஓகே சார், ஓகே. அது பார்த்தீங்கன்னா துறையூர் ஜீரகசம்மான்னு சொல்லுவாங்க. அது நல்லா கொஞ்சம் ரைஸ் குவாலிட்டி கிடைக்கும். ஆமாம், இதை விட மெயின் திங் என்னென்னா முக்கியம் கடை வச்சது பசங்களுக்காக தான். மெயின் திங் பசங்களுக்காக தான். காலேஜ் பசங்க, சின்ன பசங்க, நம்மள மாதிரி பசங்களுக்காக தான் மெயினாக வச்சது. அதுவும் டான் பாஸ்கோ ஸ்கூல் நேர் ஆப்போசிட்லேயே வச்சுருக்கீங்க. இது பயங்கரமான ஒரு ஐடென்டிஃபையாக இருக்கும். சார் இப்போது நம்ம சிக்கன் பிரியாணியோட வேறு என்னென்ன டிஷ்ஷஸ் நம்ம கடையில் கொடுத்துட்ருக்கீங்க? சார் சில்லி சிக்கன் கொடுக்குறோம், பெப்பர் வறுத்த கறி கொடுக்குறாங்க சார். அப்புறம் பாயில் ஆம்லேட்டு, புதுசாக நிறையா டிஷ் பண்ணணும் ஐடியா இருக்குது. ஃப்யூச்சரில் காடை பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் மட்டன் பிரியாணி 150க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. கஸ்டமர் இன்னும் வர வர நம்ம பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கலாம். நிறைய போட்டி அந்த மாதிரிலாம் போட்டி அம்மா நல்லா பெப்பர் ஃப்ரை, இந்த பெப்பர் அதென்ன நண்டு, அது லாப்ஸ்டார் அதெல்லாம் சூப்பராக செய்வாங்க. லாப்ஸ்டார் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை சார். அம்மா நல்லா சமைப்பாங்களா? ஓகே, சூப்பர் சார். ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொன்னால் வீடியோ காண்டி சொல்லலை, பொதுவாகவே அம்மா வந்து சமையலில் பெரிய இது, அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் நம்மளுக்கு இதெல்லாம். ஆக்சுவலாக அம்மா அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போயிட்டு அதுவே செட் ஆகி ரொம்ப அப்படியே அதிக தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இதுலேயே. சார் இப்போ நம்மகிட்ட வந்து பிரியாணி தவிர வேறு ஏதாவது கொடுக்குறீங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியெல்லாம்? ஆக்சுவலாக ஜிகர்தண்டா இருக்குங்க சார். ஜிகர்தண்டா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெறும் 30 ரூபாயிலேருந்து இருக்குது. பசங்க கேட்டாங்கன்னா நம்ம 20 ரூபாய்க்கும் கொடுப்போம். சின்ன பசங்க யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா நம்ம கடைக்கு வந்துட்டு இல்லைன்னு சொல்லி மேக்ஸிமம் அனுப்ப மாட்டோம். அதான் ஹானஸ்ட்டான உண்மை. நிறையா ஜூஸ்லேயே ஃபலூடா போட்டிருந்தோம், லஸ்ஸி போட்டிருந்தோம், ஆப்பிள் ஜூஸ் போட்டிருந்தோம், அப்புறம் மீன் குழம்பு சாப்பாடு போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு அன்லிமிட்டெடு. பட் இப்போ அம்மா கொஞ்சம் முடியாததுனால அது பண்ணுறதில்ல. அப்புறம் வெரைட்டி ரைஸ் போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் சாப்பாடு. 3 சாப்பாடு சேர்த்து 30 ரூபா. அது ஆக்சுவலாக உக்கடத்தில் போய் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது, வேறு லெவலுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடந்துச்சு. சரி, அப்படியே நம்ம சுச்சுவேஷன் அளவுக்கு மீறி பண்ண முடியல. ஸ்கூட்டியில் அங்கேயே தள்ளுவண்டி போடுறதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஸோ அதை அப்படியே என்ன சொல்கிறது, இருக்கிற இடத்துலையே அப்படியே டெவலப் ஆகி திடீர்னு இங்கே வந்து இப்படி அமைஞ்சிருச்சு. சரிங்க சார், ஓகே. உங்களுடைய கோவை சாய் ஃபுட்ஸ் பிரியாணி வந்து ஹோட்டலில் வந்துட்டு இன்னும் நீங்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதோடு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கடையை விரிவாக்கத்துக்கான ஏதாவது ஐடியாஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலாக பக்கத்தில் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அது அவங்க ஓகே சொன்னாங்கன்னா மேற்கொண்டு அது பார்த்திங்கன்னா நல்லா உள்ளார உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஓகே ஆகிடுச்சுன்னா மேபி அங்கே சான்சஸ் இருக்குது, ஷிஃப்ட் பண்ணிவிட. இல்லைன்னா நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது தான் இருக்கிற இடத்துல சிறப்பாக என்ன பண்ண முடியுமோ கஸ்டமருக்கு. ஆமாம், என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுப்பேன். அன்லிமிட்டட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 99 தான் நம்மள்கிட்ட. எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். வந்தால் ஒரு முகம் சுளிக்காத அளவுக்கு நம்ம பிரியாணியும் இருக்கும், நம்ம சர்வும் அந்த அளவுக்கு இருக்கும். கோவை சாய் ஃபுட்ஸ் ஹோட்டலில் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்ம துடிலூர் டு சரவணம்பட்டி போகக்கூடிய எந்த ஒரு வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சாருடைய கடைக்கு வாங்க. 40 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறாரு. ஒர்த்தாக இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுவோம். வியூவர்ஸ், இப்போது மற்றும் ஒரு கஸ்டமர் இங்கே சாப்பிட்ருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேருங்க? என் பேர் கண்ணன். சார், இங்கே எங்கே இருக்கீங்க சார்? உங்களோட ஏரியா?
எங்களோட ஏரியாவா? நான் வந்து கோயில்பாளையம். இந்த வழியால் துடியலூர் போனேன். சரிங்க. கடையை பார்த்தேன். சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா சார்? ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். ஆனால் எல்லா கடையோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க. சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஓகே சார். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வரக்கூடிய கஸ்டமருக்கு நான் என்ன சொல்லக்கூடியனா, இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான சாப்பாடு இருக்கும். மற்ற இடத்துல எப்படியோ தெரியாது, இந்த இடத்துல ஒரு நீட்னஸாக இருக்குது. நல்லா இருக்குங்க. சமையல் வந்து வீட்டு சமையல் மாதிரி இருக்குது. சாப்பிட்டா அவங்களுக்கே தெரியும். நம்ம சொன்னால் டேஸ்ட்டு தெரியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இங்கே ப்ரைஸு ஒரு ஒர்த்தபுளாக தான் கொடுக்குறாங்க. 40 ருபீஸ் பிரியாணி, 60 ருபீஸ் பிரியாணிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அது காம்போ பேக் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருக்குங்களா சார் அதெல்லாம்? மற்றபடி இப்போ ஒரு கடையில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 140லேருந்து 200 வரைக்கும் சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்குது, பிரியாணியும் நல்லா தரமாக இருக்குது. ரீசனாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே விக்கீஸ் பிரியாணியோட ஸ்பெஷல் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காரு. முதல்ல பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு, சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி பார்த்தீங்களா நல்ல குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வறுத்த கறி பாருங்கள், 50 ரூபா. இந்த வறுத்த கறி பார்த்தீங்கன்னா நல்லா பீசஸ் எல்லாம் பாருங்கள் டெலிசியஸாக இருக்குது, நல்லா இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், போன்லெஸ் சில்லி சிக்கன் வந்து 50 ரூபா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விக்கீஸ் பிரியாணி, அதாவது கோவை சாய் ஃபுட்ஸுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். 30 ரூபாக்கு இருக்குது, 50 ரூபாக்கு இருக்குது. யூஎஸ் இப்போ நான் சாப்பிட போகிறேன், பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் தான் சாப்பிட போகிறேன். முதல்ல சில்லி சிக்கன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாவ், சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து அவருடைய அம்மா தான் சமைக்கிறாங்க. சில்லி சிக்கன் பாருங்கள் நல்லா ஃப்ரையாக இருக்குது, சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அதோட கொஞ்சம் ஆனியனும் எடுத்து சாப்பிட போகிறேன். சரி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரியாணி போல. ப்ரோ க்ளோஸ் வாங்க. பிரியாணி பாருங்கள், சீரக சம்பா ரைஸில் வந்து செஞ்சுருக்காங்க, நல்லா குக்காக இருக்குது. வாவ், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சீரக சம்பா ரைஸில் வீட்டு முறைப்படி செஞ்ச ஒரு பிரியாணி இது. உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கு. இன்னொரு வாய் போகிறேன். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வியூவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்டு தான் ஆகணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. 40 ரூபா பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பீஸ் கொடுத்துருக்காரு, 2 பீஸ் இருக்குது பாருங்கள். போன்லெஸ்ஸில் கொடுத்துருக்காரு. நம்ம சாப்பிட போகிறேன். பீஸ் வந்து நல்லா குக்காக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வறுத்த கறியில் பார்த்தீங்கன்னா நல்ல பீசஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா பாயிலாக இருக்குது. சரி, இதை சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வறுத்த கறியும் நல்லா குக் பண்ணியிருக்காங்க.
எக்கு 60 ருபீஸ்க்கு நீங்கள் பிரியாணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பீசஸோட ஒரு எக்கும் கொடுக்குறாங்க. இது நல்ல ஒர்த்தான ஒரு ஆஃபர் தான். வியூவர்ஸ், பிரியாணியில் தயிர் பச்சடி இப்போ ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். தயிர் பச்சடி நல்ல குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. நல்லா கெட்டியாக இருக்குது. சாப்பிட அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சிக்கன் குழம்பு ப்ரோ வாங்க, க்ளோஸ் வாங்க. சிக்கன் குருமா ஆட் பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட் இப்போ பார்க்கலாம். இதோ வாவ், ஒரு சிக்கன் குருமா வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சில்லி சிக்கன் இன்னொரு பீஸ் போயிடலாம். போன்லெஸ்ஸாகவே கொடுத்துருக்காருங்க. நல்லா இருக்குங்க. இன்னும் அருமையாக இருக்குது. வியூவர்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டே ஆகணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வாவ், ஜிகர்தண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க அம்மா. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிகர்தண்டாவும் சாப்பிடணும். நல்லா ஒர்த்தாக இருக்குங்க. நிறைய கடையில் நான் ஜிகர்தண்டா சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த ஒரு டேஸ்ட் வந்து எங்கேயுமே கிடைச்சதில்ல. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா உங்கள் பேருங்க? என் பேர் மரகதம்ப்பா. மரகதம். அம்மா, நீங்கள் இந்த விக்கிஸ் பிரியாணி அவருடைய அம்மா தான் நீங்கள். அம்மா, நீங்கள் இங்கே எப்படிங்கம்மா இந்த சமையல் நுணுக்கங்கள்லாம் உங்ககிட்ட இருந்தால் அவர் கற்றுக்கிட்டாருங்களா? ஆமாப்பா, அது வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏற்கனவே சின்ன வயசில் எனக்கு அவ்வளோவா சமைக்க தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் சமையல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், அப்புறம் கொஞ்சம் இதில் வீட்டில் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. அதனால் வேலைக்கு போனேன். அப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க சமையல் செய்ய சொன்னாங்க. சமையல் செஞ்சேன். நான் வந்தது அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு. ஆனால் அவங்க வந்து சமையல் பிடிச்சி போகவும் இந்த வேலையே எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லவும் அதுலேருந்து கிட்டத்தட்ட 12 இயர்ஸாக நான் சமையலில் இருக்கேன்ப்பா. ஆமாப்பா, அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. நாங்கள் இப்போ சாப்பிட்டேங்க. உண்மையாக சொல்கிறேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி எல்லாம். அதான் அவர் தான் சார் தான் பண்ணேங்கிற மாதிரி சொன்னார். அப்போ அந்த சமையல் நுணுக்கங்கள்லாம் உங்ககிட்ட இருந்தால் வந்திருக்கும். ஜிகர்தண்டாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஜிகர்தண்டா எப்படிங்கம்மா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்களா? ஆமாப்பா, அது வந்து எப்படின்னா பாதாம் பிசுன்னு ரெடி நைட் ஊற வச்சுருவோம். அது காலையில் ஊறிடும். அப்புறம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணி அதோட அமுல்யா பால் பவுடர்,
அப்புறம் பால் நல்லா திக்கான பாலாக இருக்கணும், நல்லா காய்ச்சி அதை இது பண்ணி அதை ஐஸ்கிரீமு பாசந்தியாக அது மாதிரி செஞ்சுருவோம். ஐஸ்கிரீமுக்கு வந்து செப்பரேட்டாக பால்கோவா போடுவோம். ஐஸ்கிரீமுக்கு வந்து எப்படின்னா அந்த பால்கோவா நெருன்னு உங்களுக்கு வாயில் தென்பட்டுச்சுல, அதுதான் அதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த இது அப்புறம் மேலே பாலாடை போடுவோம்ப்பா. பாலாடை போட்டு அப்புறம் நன்னாரி, அப்புறம் பாதாமோட மில்க் ஊற்றுவோம், பாதாம் மில்க் கொஞ்சம் ஊற்றுவோம். இது எல்லாம் பண்ணி இது ஜிகர்தண்டாவா ஹெல்த்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உபயோகமான ஒரு அதிகம் தான்ப்பா எங்கள்கிட்ட. மற்ற கடைங்களை விட நம்மள்ட்ட வந்து குவான்டிட்டி அதிகம், குவாலிட்டியும் நல்லா மனசாட்சிக்கு பயந்து நல்லா செஞ்சு கொடுக்கணும், இதை நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது நோக்கம். ஆமாம், ஓகேங்க. அதான் நீங்கள் கூட இருக்கிறனால தான், ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு முறைப்படியே அம்மாவே சமைக்கிறாங்க, எல்லா சப்போர்ட்டும் அம்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஆர்டர் ஏதாவது வேணும்னாலும் இந்த லொக்கேஷன்லேயும் சரி, வெளியே இருக்கிற ஆர்டர்ஸ் ஏதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்து உங்கள் வீட்டு விசேஷங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர்ஸ் வேணும்னாலும் இவருடைய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல தரமான முறையில் பிரியாணி பண்ணி கொடுக்குறாங்க. சொல்லுங்கம்மா. நண்டு இறால் வந்து எல்லா ஐட்டம்ஸும், நான்வெஜ்ஜில் என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லா ஐட்டம்ஸுமே பண்ணுவோம், எல்லாமே நல்லா பண்ணுவோம். எங்களுக்கு வந்து மெயினாக நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம், சமையல் கேட்கவே வேண்டாம். அதே மாதிரி வெஜிடேரியனும் நல்லா பண்ணுவோம்ப்பா. நல்லா பண்ணுவோம்னு நாங்கள் சொல்லக்கூடாது, அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்து அதை ஒரு இதாக ஒபினியன் சொல்லணும். ஏன்னா நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டேங்கம்மா, ஏன்னா வியூவர்ஸும் வந்து பார்க்கணும், நிறைய கஸ்டமர்ஸும் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிரும், தொடர்ந்து இங்கே வரணுங்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குங்க. அவ்வளோ தரமாக கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் கடை வந்து மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். ரொம்ப நன்றிங்க. இதுதான்ப்பா எல்லாமே சாய்நாதரோட கிருபையில் தான் நாங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆசி வழங்குறாரு. இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும், நிறைய பேருக்கு உதவிகளும் நாங்கள் செய்யணும். அதுதான் மெயினாக நாங்கள் நினைக்கிறது. மெயினாக ஒன்று சொல்ல மாட்டேன், நம்ம கடையில் வந்து பிரியாணி சேலஞ்சும் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா 7 கப்பு ஒரு ஆள் 7 கப் பிரியாணி சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த கப்புக்கான சார்ஜஸும் பண்ண மாட்டோம் சாப்பிட்டா. அண்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா ஒரு சின்ன பரிசு மாதிரி அதுவும் கொடுப்போம். சார் இப்போ இந்த கான்டெஸ்ட் எப்போ வைப்பீங்க? இது ஒரு போன வாரத்துலேருந்து போயிட்டு தான் சார் இருக்கு. ஆமாம், இது கன்னியூவாக போயிட்டு தான் இருக்கு. அப்போ எத்தனை பேர் வந்தால் இதை சாப்பிட்லாம் சார்? சப்போஸ் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ட்ராப் ஆகிட்டா அவங்க என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக அவங்க பாதியோட சாப்பிட்லன்னா சாப்பிட்ட பிரியாணிக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு ஒரு 100 ரூபா அவங்க வாங்கிக்கிட்டு போய்க்கலாம், அவ்வளோதான். இந்த கான்டெஸ்ட்டில் பாருங்கள் வியூவர்ஸ், ஒரு நல்ல ஒரு கான்டெஸ்ட் சார் வச்சுருக்காரு. உங்களால் பிரியாணி பிரிவுகள்லாம் இருந்தீங்கன்னா வந்து சார் சொல்லக்கூடிய இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணி வின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து அந்த பிரியாணிக்கான ஒர்த்தான ஒரு காசும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, அவர் ஒரு 100 ரூபா உங்கள் கையில் கொடுப்பாருங்களாமா. சூப்பரான ஒரு கான்டெஸ்ட் வச்சுருக்காரு சார். வேறு ஏதாவது கான்டெஸ்ட் இருக்குங்களா இது சம்மந்தமாக? அப்புறம் இன்னொன்று ஃப்யூச்சரில் இந்த நியூ இயர் முடிஞ்சு பாட்டு பாடினா பிரியாணி ஆஃபரு. சார் என்ன சார் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாஸாக வச்சுருக்கீங்க, அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக, அது நான் சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் காமெடி பண்ணாத, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னாங்க. சரி, ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். சரி, குழந்தைங்கெல்லாம் பாடுவாங்க. ஸோ குழந்தைங்கள ஒரு 15 வயசு அந்த மாதிரி இருந்தால் பாட்டு பாடினா எனக்கு அது ஓகே அப்படின்னா நான் பிரியாணியும் ஒரு ஆஃபர் மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். ஆமாம், இப்போ பிரியாணி இவ்வளோதுன்னா அவங்கள்ட்ட ஏதோ முடிஞ்சதை வாங்கிட்டு பிரியாணி கொடுத்துருவேன், நல்லா பாடினாங்கன்னா. அது இந்த நியூ இயர்லேருந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அது மியூசிக்கல் லைனில் இருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம நல்லா பாடணும், நல்லா பாடினா ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனாலையும் நாங்கள் பண்ணுறோம். இப்போவே போட்டால் நம்ம ஸ்கூல் திறக்கலை, நம்ம ஸ்கூல் திறந்தோன்னே அந்த விஷயத்தை நம்ம பண்ணோம்னா தான் அந்த குழந்தைங்க ஆர்வமாக வந்து பாடுங்க, நம்மளாலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு தரமான பொருளை கொடுக்க முடியும். காசு மெயின் இல்லை, ஒரு நம்ம பொருளை எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட போய் ரீச் பண்ணுறது தான், அதுதான் மெயின் திங்கு. அதை வச்சு தான் இந்த என்ன சொல்கிறது ஒரு சர்விங்கே போயிட்டுருக்கு. ஆமாங்க, இப்போ எங்கே போனாலும் 100 ரூபா கொடுத்து 140 ரூபா கொடுத்தா தான் பிரியாணின்னு வருவாங்க. இந்த கடைக்கு போனால் 40 ரூபா கொடுத்தா கூட பிரியாணி சாப்பிட்லாம். 40 ரூபாய்க்கு இருக்கு. ஒரு பையன் இருக்கும், ஐயோ 60 ரூபா வேணுமே 100 ரூபா வேணுமே அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. 40 ரூபா இருந்துச்சுனாக்கா ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு அந்த ஒரு நான் பிரியாணி சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஆக்சுவலாக நாங்களே சொல்லக்கூடாது. இப்போ 40 ரூபா பிரியாணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிரியாணியோட 40 ரூபாய்க்கா இப்படியா இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. ஒரு 40 ரூபாய்க்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்கும், ஒரு அளவுக்கு குவான்டிட்டியும் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ராங்காக சொல்லப்போனால் வீடியோக்காண்டி கிடையாது,
ஒரு கஸ்டமர் சாப்பிட்டுட்டு திரும்பி வராங்க, அது வந்து கண்ணு முன்னாடியே நான் பார்த்து 1/2 கிலோ ரைஸ் போட்டு ஆரம்பித்தேன். அது போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இப்போ 3 kg 4 kg வந்து வரையும் நிற்கிது. இன்னும் என்னால் மேற்கொண்டு பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 kgs வரையும் என்னால் பண்ண முடியும். இப்போது இந்த ஸ்கூல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து அது என்ன சொல்கிறது, இன்னும் கஸ்டமர் வர வர தான் நம்மளோட இது தெரியும் வெளியில். கண்டிப்பாக உழைப்பு போட்டால் என்றைக்குமே உயர்வு தான். அதனால் கடவுள் ஆசீர்வாதம் எங்களுக்கும் வழங்கணும், உங்களுக்கும். நீங்களும் எல்லா கடையும் போய் நல்லா எடுக்கணும், எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. ஸோ வியூவர்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் இந்த கடையை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ரோட்டில் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. ஏன்னா துடிலூர் டு சரவணம்பட்டிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட் தான் வந்து இந்த கோவை சாய் ஃபுட்ஸ் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் திருப்தியாக வந்து சாப்பிட்லாம். ரொம்ப ஒர்த்தான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. பக்கத்தில் நிறைய காலேஜஸ் இருக்குது, அதையும் சொல்லியிருக்கேன். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எஸ்என்எஸ் காலேஜ், சங்கரா காலேஜ் எல்லாமே இங்கே பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிட்லாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.